Hi friends, welcome to One C Recipes and Vlogs. இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிக்கங்க. கூடவே bell icon-ஐயும் click பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்பெஷல் பாவ் பாஜி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த ரெசிபியோட இன்ட்ரஸ்டிங் இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பாவ் பாஜி 1850ஸ்ல மகாராஷ்டிரால இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டா தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் மும்பையில் இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் இது. இந்த பாவ் பாஜிங்கிற ரெண்டு வார்த்தையும் எந்தெந்த மொழியில இருந்து வந்திருக்கு அப்படின்னா, பாவ்ங்கிற வேர்ட் போர்ச்சுகீஸ்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. இதோட அர்த்தம் பிரெட் அப்படின்னு அர்த்தமா. பாஜி அப்படிங்கிற வேர்டு வந்து மராத்தில இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு டிஷ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வெஜிடபிள் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய டிஷ்ல ஆனியன், கொரியாண்டர், அடுத்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி செய்வாங்களாம். அந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த பாஜியில் லைட்டாக டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை வச்சு சாப்பிட்றது தான் பாவ் பாஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாவ் பாஜி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பாவு நம்ம தனியாக கடையில் வாங்கியாச்சு. இப்போ நம்ம பாஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆன பின்னாடி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வந்து பட்டரில் தான் செய்வாங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆன பின்னாடி அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு 1.5 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த எண்ணெயில், அதாவது அந்த பட்டரில் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ண பின்னாடி 2 சின்ன சைஸ் தக்காளியை அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி அது நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். உங்களுக்கு குயிக்காக மேஷ் ஆகணும் அப்படின்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி மேஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி ஓரளவு வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் நமக்கு பிடிச்ச காய்கறி எதனாலும் சேர்த்துக்கலாம். 4 பீன்ஸு, பாதி கேரட்டு, ஒரு குடமிளகாயில் பாதி குடமிளகாய் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ட்ரை பச்சை பட்டாணி அப்படி இருக்கும் இல்லையா, அதை வந்து ஊற வச்சு வேக வைக்கிற மாதிரியான பட்டாணி அது ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அது நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்து அதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடச்சிது அப்படின்னா அதை நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து மேஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு பிடிச்ச காய்கறிகள் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இதில் நீங்கள் காலிஃப்ளவர், ப்ரக்கோலி இந்த மாதிரி காய்கறிகளும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு பிடிச்ச காய்கறி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு இன்னும் உங்களுக்கு எந்த அளவு மேஷ் பண்ண முடியுமோ அந்த அளவு அந்த கரண்டியால் மசிச்சு விடுங்க. இந்த டைமில் நம்ம மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம உருளைக்கிழங்கு, பட்டாணி ரெண்டையும் வேக வைக்கும் பொழுது உப்பு சேர்த்துருப்போம், அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து பாவ் பாஜி மசாலா அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும். இந்த மசாலா பவுடர் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மசாலா அப்படின்னு சொல்லலாம், கண்டிப்பாக வேணும். அது ஒரு 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணியிருக்கிற காய்கறிகள் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது. ஃபைனலாக அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும், நல்லா நம்ம மசிச்சு விடணும். இந்த மாதிரி குழிவாக இருக்கிற கரண்டி யூஸ் பண்ணி மசிச்சு விடலாம். அப்படி இல்லாட்டி மேஷர்னு சொல்லிட்டு கடைகளில் இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும் அடிப்பகுதி, அந்த இது உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி கூட மேஷ் பண்ணிக்கலாம். இந்த காய்கறி தனியாக குக்கரில் சேர்த்து வேக வச்சுட்டும் இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நம்ம டைரெக்டாக மசாலா பவுடர்லாம் சேர்த்து இந்த மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம், நம்மளோட இஷ்டம் தான். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுட்ருக்கோம். 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மேஷ் பண்ணணும், அவ்வளோதான். அந்த காய்கறி நல்லா கண்ணுக்கு தெரியாமல் வேகணும். அந்த மாதிரி நம்ம வேக வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ரெசிபி மேக்ஸிமம் ரெடி ஆயிரும். நம்ம ட்ரையான பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுறதுனால அந்த பட்டாணி மட்டும் மேஷ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 1-2 தெரியும். அது நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது மேஷ் பண்ணும் பொழுது அது வேகமாக வெந்துடுறதுனால உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஃபைனலாக எந்த பட்டாணி யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, டேஸ்ட் வந்து மாறாது. என்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இல்லாதனால ட்ரை பச்சை பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது கலருக்காக 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு நம்ம நல்லா ரெட் கலரில் அப்பியர் ஆகணும் அப்படின்னா ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க.
தண்ணி மட்டும் அப்பப்போ கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப திக்காகுது அப்படிங்கிற போது அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கலர் சூப்பராக வந்திருக்கு. நம்ம ஆட் பண்ண காய்கறி நல்லா மேஷ் ஆகியிருக்கு. பட்டாணி மட்டும்தான் அங்கங்கே தெரியுது. இந்த அளவுக்கு நல்லா மசிய வேக வைக்கணும். மசிய நல்லா அந்த கரண்டியை வச்சு மசிச்சு விடணும், அல்லது மேஷர் வச்சு மசிச்சு விடணும். இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மல்லிகளை ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நெஸ்டோவில் பாவ் பிரெட் கிடைக்குது, அங்கே தான் வாங்கியிருந்தோம். நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் அந்த ப்ரெட்டு. மேலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்தியன் பாவ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தோசை தவா நல்லா ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக பட்டர், கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நம்ம எடுத்துருக்கிற ப்ரெட்டை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டோஸ்ட் பண்ண தேவையில்லை, லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும். இப்போ டோஸ்ட் பண்ண ப்ரெட்டை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. கூடவே பாஜி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆனியன், கொஞ்சம் லெமன் இதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சமாக பட்டரை சென்டரில் வச்சு அந்த ப்ரெட்டை தொட்டு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த மசாலா செய்யும் பொழுதே கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணியிருப்போம். அதனால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பாவ் பாஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மசாலா சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ்.